நாங்கள் மல்லாவி சென்ட்ரல் காலேஜ்லேருந்து வாரோம். நாங்கள் யூனிட் இது ஹெல்மெட் யூனிட். ஸோ இங்கே வாங்கும்போது உள்ள சென்சர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சென்சர்ஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தப்படுகின்ற பாக்குத்தோல், சிப்பி, நியூஸ் பேப்பர், அதோட நாங்க இந்த படிச்சு போட்டு வீசுற கொப்பி வாய்க்கால்னா தண்ணின்ற எதிர்பக்கத்தில் வந்து இது போட்டே இருப்போம். அமைக்க இது வந்து அப்படி நிரந்தரமாக கட்டுறது. அதில் வந்து ஒரு வான்கதை மாதிரி பில்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம். நான் படிக்கிற பள்ளிக்கு தான் தேவர மகா வித்தியாலயம். இது நான் போட்டிக்காக சேர்த்தாக்கினா இது மயில், இது வேற கோயில்கள் இருக்க நற்கர்ணி ஆண்டவர் ஃபுல்லாக இயற்கை பொருட்களாலையும் சிரட்டைகளாலையும் செஞ்சது. நாங்கள் சிரட்டைகளாக போகிறதால டெங்கு தான் பெறவும் எங்களை காசு வீணாக போகும். முக்கியமான கைவேலைகளை செஞ்சு கடைகளில் கொடுத்தோம்னா காசு வரும், சூழல் நல்லா சுத்தமாக இருக்கும். நாங்கள் வந்து 3 பேர் வந்து இது சேர்ந்து செய்கிறோம். நான் 2 பேர் குமுதினி, மற்ற 2 மெம்பர்ஸ்ல கயானி, தேனிலா. நாங்கள் வந்து வவுனியாவிலேருந்து விக்னேஸ்வர மகா வித்தியாலயத்துலேருந்து வரோம். இது வந்து நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகின்ற பாக்குத்தோல், சிப்பி, நியூஸ் பேப்பர், அதோட நாங்கள் இந்த படிச்சு போட்டு வீசுகிற கொப்பிகள் இருக்கிற ஒச்சிகள், கச்சான் கோது, பிளாஸ்டிக் போத்தல், சணல், இதோட இந்த நியூஸ் பேப்பரை வச்சு இது செஞ்சுருக்கோம். இதில் வந்து ஃபோட்டோவும் போட்டு அந்த பிரேமாவும் யூஸ் பண்ணலாம். அதோட இது வந்து நாங்கள் இப்போ ஏஎல்னால ஆர்ட்ஸில் படிக்கிறோம். அப்போ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், அதுக்காக வந்து இப்படி யூஸ் பண்ணுறோம். இது வந்து கலண்டராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இதை இப்படி தூக்கி பார்க்குறக்கு அப்படியும் யூஸ் பண்ணலாம். அதோட இது வந்து சுவரில் மாட்டக்கூடிய, மேசையில் மாட்டக்கூடிய மாதிரியும் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ. இது வந்து சுவத்தில் ஹேங்கிங் பண்ணி போட்டு ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஆலயம் வந்து பாடசாலை மாணவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து தங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தி பொருட்கள், அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து செய்திருக்கிறேன். நான் கபிஸ்டன், நான் ஜெஃப்னா காலேஜில் படிக்கிறேன். ஸோ இந்த ப்ரேட் வந்து என்னதுக்கான யூஸ் ஆக போகுதுன்னா, இப்போ அநேகமாக நாங்கள் ரோட்டில் போகும்போது பைக் ரைட் பண்ணினா விதவுட் ஹெல்மெட். ஸோ அந்த மாதிரி ப்ரோபஸ், அந்த மாதிரி இஷ்யூஸை கரெக்ட் பண்ணுறக்காக தான் இந்த அந்த ப்ரேட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, இது இன்ஜின் யூனிட், இது ஹெல்மெட் யூனிட். ஸோ இங்கே வாங்கும்போது உள்ள சென்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சென்சர்ஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இங்கே இருக்கிற சிக்னல் வந்து இதன் மூலமாக இதுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ஸோ இனிஷியலாக வந்து ரெட் கலரில் இருக்கும், அதே மாதிரி அலர்ட் ஷோன் ஆகி கொண்டு இருக்கும், அண்ட் பசர் வேலை செய்து கொண்டு இருக்கும். ஸோ நாங்கள் இந்த டச் சென்சர் டச் ஆகும்போது, அதாவது ஹெல்மெட் போடும்போது அங்கே க்ரீன் லைன் மாறும்போது, அதே மாதிரி ஓகேன்னு காட்டும் போது, அண்ட் தென் பசர் வந்து ஸ்டாப் ஆக போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இது வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் தான். ஆக்சுவல் மூலம் வந்து எப்படி இருக்குன்னா, இன்ஜின் லொக் ஆகி அன்லாக் ஆகக்கூடிய மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக ரைடர் சேஃப்டி, பைக்கில் சேஃப்டி, மற்ற பேசஞ்சர் சேஃப்டிக்காண்டி மெயினாக இந்த பர்பஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சோலார் பவர் அதை மூட ஒர்க் பண்ண வைக்க முடியும் மாதிரி அது மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ் வந்து வச்சுருக்கேன். எந்த ஸ்கூல்லேருந்து வரணும்? ஜெஃப்னா காலேஜ். என் பேர் ரொஷேனி. நாங்கள் வந்து மென் சென்ட் சேவியர் கேர்ள்ஸ் காலேஜ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் ஒரு வெப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். பல்மேரா வெப்பண்ட அந்த வெப் ஒன்று இதில் வந்து பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களை வந்து வாங்குகிற தளமாகவும் விற்கிற தளமாகவும் இருக்குது. இது வந்து செஞ்சதன் நோக்கம் வந்து பனை பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த வெப் வந்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம். பேர் வந்து ஹிமாலி, நானும் சென்ட் சேவியர் கேர்ள்ஸ் தான் வரேன். இதில் வந்து இப்போ டெரிசாக்கள் வந்தால் கூட ஸ்ரீலங்காவில் எந்தெந்த இடத்துல பல்மேரா சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் இருக்குலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து அவங்களுக்காக எங்கெங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு ஸ்ரீலங்காவில் இருக்க மாகாணத்தில் இருக்க எல்லாருமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் இப்போ பனை சார்ந்த பொருட்களை அவங்க வளர்க்க போகிறாங்க, பனை மரம் இப்படி வளரலாம் தெரியாட்டி இதில் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாகவும் கொடுத்துருக்கோம், பனை எப்போ வளரும்ண்டு. அதே மாதிரி இதில் இப்போ பனை சார்ந்த பொருட்களுக்கு அவங்களுக்கு டவுட்ஸ் வந்ததுண்டா இதில் ஏஐ இருக்குது. ஸோ அவங்க அந்த ஏஐ யூஸ் பண்ணி அந்த பனை சார்ந்த பொருட்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேர் லிப்னி. இதில் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்கோம். அதாவது செயலர்ஸ் இருந்தேன்னு சொன்னால் அவங்களோட கமெண்ட்ஸை வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து நிறைகளையோ இல்லாட்டி எங்கள்கிட்ட இருக்கிற குறைகளையோ இந்த கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் ரேட்டிங் மெசேஜ் மூலமாகவும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து பேமெண்ட்
ஒன் டெலிவரி. இதில் வந்து இப்போ கூடுதலாக ஜெனரேஷனில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேஷ் ஆன் டெலிவரி, கார்டு ஆன் டெலிவரி, பேங்க் ஆன் டெலிவரி தான் இருக்குது. அதுக்காக நாங்கள் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிவரியை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அலர்ட் வந்து எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கியூஆர் ஸ்கேனர் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு வந்து எங்களோட பவர்ட் பை, அதாவது எங்களோட வெப்போட வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி பிக்னி, தராஸ் போன்றவங்களையும் நாங்கள் வந்து இணைத்திருக்கோம். அதுக்கு பிறகு வந்து பாப்புலரான நாவல்ஸ், அதாவது பல்மீரா பற்றின பாப்புலரான நாவல்ஸும் எங்களோட கண்டெக்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சைனிங் ஆப்ஷன், அவங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுற நேரம் சேலஸுக்கு தனியான சைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸுக்கும் தனியான சைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சென்னை காலேஜ்லேருந்து வரேன். நான் செஞ்சு வந்து இது நான் ஏழை மக்களுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த பயன்கள் என்னென்னா சுற்றுச்சூழலுக்கு வந்தது. நாங்கள் சுவாசிக்கிற காற்றை வச்சு தான் இது எங்களுக்கு குளிர்ச்சியை தருது. அதனால சுற்றுச்சூழலுக்கு வந்ததாக இருக்குது. மின்சார செலவு குறைவு. ஏசியிலும் பார்க்க ஏக்குலர் மிக குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. சில ஏக்குலர்கள் சுருள்ச்சிலோட வரதுனால நாங்கள் தேவையான இடங்களுக்கு கொண்டு போகலாம். மற்றது இதுக்கு நான் பயன்படுத்திய பொருட்கள் என்னென்னா மோட்டார், விசிறி, தண்ணீர் தொட்டியை பயன்படுத்தி நான் இதை நான் செஞ்சுருக்கிறேன். வணக்கம், நான் வந்து ஆனந்தரச தர்மில் நான் வந்து கிளிநொச்சி காலேஜ்லேருந்து வரேன். ஸோ இதை வந்து ஒரு எக்கோ பரியர்னு ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து என்னத்துக்காக நான் செய்கிறேன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஒரு வளமையாகவே நாங்கள் தண்ணி, சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம், அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நாங்கள் இப்போ யூஸ் பண்ண வலிக்கிட்டோம். ஸோ வந்து நாங்கள் மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஸோ அதுக்காண்டி அது வந்து பிளாஸ்டிக் வந்து நாங்கள் வந்து குப்பையில் கொண்டே கொட்டுறோம், எரிக்கிறோம். ஸோ அதை விட நாங்கள் வந்து கொட்டுற குப்பைகள் வந்து ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு வகையில் வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் சேருது. அப்படி போய் செய்கிற குப்பைகள் வந்து ஏதோ ஒரு அப்படி போய் செய்கிற குப்பைகளை வந்து நாங்கள் நிலத்தில் இருந்தால் வந்து நாங்கள் மனிதர்களோ மெஷின்கள் மூலமாக வச்சு சர்ஃபேஸில் இருக்கிறதாலே எடுத்துடலாம். ஆனால் இதே வந்து நீரில் போய் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது இம்பாசிபிளான விஷயம். மனிதர்களால் எடுக்கல. அது ரோபோட்ஸுக்கு வந்து கோஸ்ட் கூட, அதாவது காசு செலவு கூட. அதே சென்சர்ஸ் இதுகள் வந்து பழுதாக போகும். அதோட வந்து அதிகப்படியான வெள்ளங்கள் ஏதாவது வந்தாலும் அது வந்து அடிச்சு கொண்டு போயிட்டு அது உடைஞ்சு பழுதாக போயிடும். அதுக்காக இது வந்து கொண்டு வந்தோன்னா அதை வந்து நீர்நிலைகள்லேருந்து நேரடியாக கடலுக்கு போகுது. கடல் வந்து பாதிப்படையுது. கடல் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இது. அந்த கடலுக்கு எப்படி இது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வாய்க்காலில் தான் போகுது. 6 வாய்க்காலில் இருந்து பிளாஸ்டிக் போகிறத வந்து தடுக்கிறதுக்குரிய ஒரு தான் இது. என்னென்ன வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இருக்குது தானே, தண்ணியோட எதிர் அந்த வாய்க்கால்னு ஒரு மாதிரி தான் இது வந்து வாய்க்கால்னா தண்ணியின் எதிர்பக்கத்தில் வந்து இது போட்டே இருப்போம் அமைக்க. இது வந்து அப்படி நிரந்தரமாக கட்டுறது. அதில் வந்து ஒரு வான்கதை மாதிரி பில்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம். இது வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடித்து கொண்டு வர அந்த பிளாஸ்டிக் குப்பைகள், மிதந்து வரக்கூடிய அனைத்து வகையான பிளாஸ்டிக் குப்பைகள் உட்பட மிதக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் கழிவுகளையும் வந்து இது வந்து பிடிச்சிக்கொள்ளும். அது வந்து இது வந்து தண்ணியை ஃபுல்லாக பிளக் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழத்துக்கு மட்டும்தான் பிடிச்சி மிதக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிதக்கக்கூடிய சிஸ்டத்தை தான் இருக்காங்க. மிதக்கக்கூடிய குப்பைகளை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் மட்டும் உருவாகும் தானே. அப்போ இது வந்து ஓப்பன் ஆகும். சென்ஸ் பண்ணி ஓப்பன் ஆகினோன்னா இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு நான் அந்த நீரோடத்துக்கான வாங்கிங்களை நகர்ந்து வந்து இந்த கதவு இருக்குது. இது ரெண்டும் கிட்ட ஒட்டி கொண்டு தான் இருக்கும். இந்த கதவு வந்து இங்கேருந்து அடிச்சு கொண்டு இந்த பிளாஸ்டிக் வந்து இங்கே தண்ணி போகாமல் இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி இதில் ஓட்டையில் இருக்கும், தண்ணி மட்டும் போக விடும். ஆனால் பிளாஸ்டிக் வந்து இங்கே தாண்டி போகாது. இது இந்த லேனுக்குள்ளே வந்து பிளக் ஆகிருக்கும். இந்த லேயை தாண்டி போகாது. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த கோர், இதோட ப்ரொஜெக்டோட கோரே இதுதான். சரி, இந்த வைப்பர் மாதிரி இந்த டெக்னிக் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேங்க் இருக்கல, இதுதான் இந்த கழிவு தொட்டி கலெக்ட் பண்ணுறது. இது மாதிரி பலிச்சு கொண்டு வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுரும். இது போட்ட பிறகு இந்த டேங்க் வந்து 2 முக்கியமான வேலையை செய்யும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸிங். மேலே ஒரு ஹைட்ராலிக் ஜாக் வச்சு அதை வந்து போகிற குப்பையில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஸ்ட்ரிங் பண்ணுறது, சுருக்கி 1 லிட்டர் கெப்பாசிட்டி குப்பையை வந்து 1/2 லிட்டராக 1/4 லிட்டராக வந்து அந்த கெப்பாசிட்டியில் வந்து குறைக்கிறது. அதே மாதிரி கீழே இருக்கிறது வந்து எல்லாம் ஃபுல்லாகின பிறகு ஒரு ஊழியர் வந்து எடுக்கக்குள்ள வந்து அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மேலே தள்ளி வரதுக்கு இருக்கும். இதனால் வந்து கடலுக்கு போகிற பிளாஸ்டிக் வந்து 100% சொல்லலாம், ஒரு 90% 95% வந்து குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ஃபியூச்சர் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது. சண்முகராசாகிரர், நான் உடுப்படி ஏஎம்சிலேருந்து வந்திருக்கேன். இது என்னென்னா ஓட்டோரோட்டட் சோலார் சிஸ்டம். இது என்னென்னா சூரியன் எங்கே நிற்கிதோ அங்கால் பக்கம் இதோ திரும்பும். சூரியன் கிழக்குல இந்த மேற்கு வரையில இந்த இதுவும் அதோட சேர்ந்து திரும்பும். அதோட இப்படி இது என்னென்னா சூரியன் அங்கே நிற்கிறான் அடி, அதனாடி தான் இது அங்கே நிற்கிது. இல்லாட்டி சூரியன் பக்கம் திரும்பும். இப்போ இந்த 2 எல்டியால ஒரு எல்டியால கூட படையும் போது அங்கால் பக்கம் திரும்பும். இப்போ நான் இதை பற்றிட்டு அங்கால விட்டாலும் சூரியனை பக்கம் தான் நிற்கிது. சூரியனை பக்கம் அதுவாக போகும்.
அதோட சோலார்லேருந்து இந்த கண்ட்ரோலரால் பேட்டரி சார்ஜ் ஆகும். பேட்டரியிலேருந்து நாங்கள் வீட்டு தேவைக்காண்டு லைட் எடுக்கலாம். இப்போ லைட்டு தேவைன்னா போடலாம். இந்த சுவிட்ச் இருக்கு, அதோட ஃபோனும் சார்ஜ் பண்ணலாம். சரி. பேர் ஜிதுசிகா. என்னோட பேர் வந்து அக்ஷய வாகினி. வவுனியாவில் இருக்கிற தாலிக்குளம் ஸ்கூல்லேருந்து வரோம். இது ரிமோட் கண்ட்ரோல் ரிவர் கிளீனிங் ப்ராஜெக்ட். தண்ணியில் மிதக்கிற குப்பையை எடுக்கும். இது ரொட்டேட் ஆகிக்குள்ள தண்ணியில் மிதந்து வர குப்பை இதோட ஏறி இதுக்குள்ளே வந்து விழும். இது போட் மாதிரி தண்ணிக்குள்ளே செல்றதுக்கு 2 வீல் போட்டிருக்கோம். அதை இந்த ரிமோட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது முன்னுக்கம்மத்தைக்குள்ள முன்னுக்கும் பின்னுக்கம்மத்தைக்குள்ள பின்னுக்கும் போகும். அதை விட இது இந்த டிரெக்ஷனை மாற்றிடும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மல்லாவி சென்ட்ரல் காலேஜிலேருந்து வாரோம். நாங்கள் தரமுள்ள கல்வி கற்கிறோம். என் பேர் ஜாஸ்வினி. என் பேர் தனுஷ்கா. என் பேர் ரோஷானா. இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் எப்படி தொழிற்படுகிறன்னு பார்ப்போம். இதில் முதலாவது நீரை ஊற்ற வேண்டும். பின்னர் இந்த நீர் குழாயினால் நீர் இந்த குவளைக்கு கடத்தப்படும். இந்த நீர்த்தாங்கியில் இந்த நீர் வந்தவுடன் நீல நிற மின்குமல் ஒளிரும். பின்னர் இந்த டேங்க் முழுவதும் நிரம்பியதுடன் இந்த சிவத்த நிற மின்குமல் ஒளிரும். அதே நேரம் ஒளிபெருக்கினால் ஒரு ஒளியும் கேட்கும். இது பயன்படுத்தப்படுகின்ற இடங்கள் வைத்தியசாலைகள், பாடசாலைகள், வீடுகள், விவசாய நிலங்கள் போன்ற இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. நன்றி. என் பேர் ஐனேஷ். நான் ஹார்ட்லி காலேஜிலேருந்து வரேன். நான் இப்போ கிரேட் 6 படிக்கிறேன். இப்போ நான் செய்த இனோவேஷன் வந்து சோலார் ஸ்ட்ரீட் அயன் பாக்ஸ். இந்த சோலார் ஸ்ட்ரீட் அயன் பாக்ஸ் வந்து ஏன் செய்திருக்கேன்னா, இந்தியாவில் கூட ரோட்டில் வச்சு உடனே அயன் பண்ணி கொடுக்கணும். அவைக்கு ஹெல்ப் பண்ணுற செட்டப்பை நான் செய்திருக்கேன். இப்போ என்னென்னு ஒர்க் பண்ணுதுண்டா, சோலார்லேருந்து 6 வோல்ட் கரண்ட் வந்து ஸ்டெப் அப் சர்க்கிட்டுக்கு போகும். ஸ்டெப் அப் சர்க்கிட் அதை 12 வோல்ட்டாக மாற்றி பிஎம்எஸ் சர்க்கிட்டுக்கு கொடுக்கும். பிஎம்எஸ் சர்க்கிட் எனக்கு பாய்ச்சிருக்கேன்டா, பட்டிக்கு ஃபுல் சார்ஜர் இருந்தால் இந்த கரண்ட் பாஸ் பண்ணுற இதை கட் பண்ணி இது வந்து 3 ரீசார்ஜபிள் பேட்டரி. இந்த பிஎம்எஸ் சர்க்கிட் ஊடாக இது வந்து சார்ஜர் ரீசார்ஜ் பற்றி 3 சேர்த்து 12 வோல்ட் எடுக்கும். அதுக்கு தான் சோலார்லேருந்து வர கரண்ட்டை நான் ஸ்டெப் அப் சர்க்கிட்டை கொடுத்து 12 வோல்ட்டாக மாற்றேன். இது வந்து அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வந்து பிடபிள்யூஎம் மோட்டர் ஸ்பீட் கண்ட்ரோலர். அடுத்தது வந்து அலுமினியம் பிளேட். அடுத்தது தெர்மோ எலக்ட்ரிக் கூலர். அடுத்தது வந்து வயர்ஸ். ஹீட்டை கூட்டி குறைக்கிறதுக்கு பாய்கள். இது வந்து அலுமினியம் பிளேட் வந்து டக்கண்டு ஹீட் எடுத்து டக்கண்டு ஹீட்டை விட்டு. வணக்கம், நான் வந்து கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜ்லேருந்து வரேன். இது வந்து என்னென்னா ஸ்மார்ட் பார்க்கிங் சிஸ்டம். இது இப்போ என்னத்துக்காண்டி உருவாக்கப்பட்டிருந்தா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நாங்கள் வாகனத்தை சேஃப்டியாக பாதுகாக்கிற வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. மெயின்னு சொன்னால் நாங்கள் நைட் டைமில் வந்து வாகனத்தை பார்க் பண்ணிட்டு போயிடுவோம். திருடர்கள் வந்து எங்களோட வாகனத்தில் பார்ட்ஸை களவெடுத்து வந்து போயிடும், அல்லது எங்களோட வாகனத்தை திருடி கொண்டு போயிடும். அதெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக தான் நான் இந்த சிஸ்டம் வந்து செஞ்சுருக்கேன். இது இப்போ எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொன்னால், ஓனர் வந்து வாகனத்தை கொண்டு வந்து இதில் விட்டுட்டு இந்த ஆப் மூலமாக ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுவேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணோன்னா டோர் திறக்கும். ஓனர் கொண்டே வாகனத்தை உள்ளுக்க விட்டுட்டு இந்த க்ளோஸ் பட்டன் அமர்த்துவே. க்ளோஸ் பட்டன் அமர்த்தினோடனே உள்ளுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லி ஒன்று ஆகிடும். அதுக்கு பிறகு யாராச்சும் உள்ளுக்கு போனால் பஸ்ஸர் அடிக்கும். இதன் மூலம் ஓனரை ஜோச்சு கொள்ளுவேர் வீட்டுக்கு கொண்டு யாரோ எங்களோட சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டோம் பஸ்ஸர் அடிக்க நாங்கள் போயிட்டு எங்களோட வெஹிக்கிளை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் நினைச்சு வெஹிக்கிளை பாதுகாத்து கொள்ளுவேர். இதன் மூலம் நாங்கள் எங்களோட வாகனத்தை நல்ல இதாக பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு திருப்பியும் இதில் ஓனர் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டே இருந்தா டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓனர் வாகனத்தை போயிடுது. தேங்க்யூ. என் பேர் மெல்கி டெக்சன். நான் ஹாலி காலேஜ்லேருந்து வரேன். என் பேர் ராகேஷ், நானும் ஹாலி காலேஜ். என் பேர் கிஷாந்த், நான் ஹாலி காலேஜில் கிரேட் 12 படிக்கிறேன். நாங்கள் செஞ்ச ப்ராக்டிஸின பேர் ஸ்மார்ட் ப்ரெஷர் மேனேஜர். இது என்ன செய்யுமாண்டா, இப்போ ஒரு ஆள் ஆக்சிடென்ட் பட்டு அவருக்கு பிளட் லாஸ் ஆகி பிளட் ஏற்றுறேன்டா மெனுவில் தான் ஏற்றுவோம். அப்படின்டா மேலே பிளட் பேக்கெட் எப்படி தொங்க விட்டுருப்போம், அதை சுற்றி ஒரு பேக் ஒன்று சுற்றிருப்போம். அதுக்குள்ளே இப்படி அமர்த்தின மாதிரி செட்டப் இருக்கும். அதை அமர்த்தி ப்ரெஷர் கொடுப்போம். அப்படி கொடுத்தா தான் எங்களோட உடம்புக்கு பிளட் வரும். ஏனெண்டா எங்களோட உடம்புல ஏற்கனவே
ப்ரெஷரில் பிளட் ஓடிக்கொண்டிருக்க போகுது. ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணி கொண்டிருக்கும், அந்த டைமில் பிளட் ஓடிக்கொண்டிருக்கும். அதை தாண்டி வேறொரு எக்ஸ்டர்னலாக ரத்தம் போகணுமெண்டா அதை விட கூடவே இருக்கணும். ஓவராக கூடினாலும் எங்களுக்கு பிரச்சனை. ஏனெண்டா எங்களோட நரம்பு வெடிச்சிடும், குறைஞ்சா எங்களோட உடம்புல வர ரத்தம் வெளியே வந்துடும். இது என்ன செய்யணும்னா அந்த வெளியே ஆட்டோமேட்டிக்காக செய்ய போகுது. அப்படி செய்கிறக்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்டா, இதில் ஒரு ஏர் பம்ப் போட்டிருக்கோம். இது என்ன செய்யணும்டா, இதுக்குள்ளே காற்றை கொடுக்கும். சயின்ஸின் படி உள்ளுக்கு காற்று கூடி வெளியே காற்று குறைஞ்சிருந்தா அந்த அமுக்கம் மிஸ்மேட்ச் ஆகும். அதை சரி பண்ணுறதுக்காண்டி உள்ளுக்கு இருக்கிற காற்று வெளியே வர பார்க்கும். ஆனால் இங்கே வெளியே வரையிடாது. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வெளியே வர்றதுக்காண்டி ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கோம், இந்த வழி. இதில் பிளட் பேக்கெட் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ காற்று வெளியே வரைக்க உள்ளுக்கு இருக்கிற பிளட் பேக்கெட்டையும் சேர்த்து அமர்த்தும். அப்படி அமர்த்திக்க பிளட்டும் அந்த குறிப்பிட்ட ப்ரெஷரில் வெளியே வந்து கொண்டிருக்கும். அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். மற்ற இதில் நாங்கள் என்ன செட்டப் பண்ணியிருக்கோம்டா, இந்த டிஸ்பிளேயில் எவ்வளோ ப்ரெஷரில் பிளட் போய் கொண்டிருக்குது, பேட்டரி பெர்சன்டேஜ் என்ன, மற்ற எவ்வளோ ரத்தம் என்ன மிச்சமாக இருக்குன்னு காட்டும். இதால் அவருடைய உயிரிழப்பை தவிர்த்து கொள்ளலாம். If you prefer to chat in Tamil, just say turn on Tamil conversation. Otherwise, we can continue in English. What would you prefer? Can you dance? I sure can. Check out my boobs. நாங்கள் சென்ட் ஜான்ஸ் காலேஜிலேருந்து வரோம். இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா மணிக்கூன், அந்த உடுப்பு கடையில் இருக்க மணிக்கூனை பார்த்து உருவாக்கினாங்க. இதுக்கு நாங்கள் 3D பிரிண்டட் மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா That's right. My body is partially made from 3D printed materials. It allows for some really cool custom parts. Anything specific you're curious about? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் 4 சர்வர்ஸ் இருக்குது. இதில் 2 கை இருக்கபடியே 8 சர்வர்ஸ் மொத்தம் இருக்குது. இந்த 3D மாடல்ஸ்லாம் நாங்களே கஷ்டப்பட்டு உருவாக்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏபிஐ இருக்கிறபடியாக ஏஐ மாதிரி தான் வேலை செய்யும். ஃப்யூச்சரில் நாங்கள் இதை நடக்கிற மாதிரி கையை அதுவாக ஜோசி செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணுவோம். நான் சென்ட் சேவியர் கேர்ள்ஸ் காலேஜ்லேருந்து வரேன். இது வந்து நான் 4 வகையான சோப் செஞ்சுருக்கிறேன். வந்து ஏன் செஞ்சதுக்கான காரணம்னா, இப்போ இலங்கையில் வெப்பநிலை வந்து அதிகரித்து கொண்டு போகுது. இன்னொரு ரீசன். மற்ற வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு வந்து தரமான பொருட்கள் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் குறைவு தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ சோப்புகள் நம்ம பாய்க்கும் போது சில சோப்புகள் சில ஆட்களுக்கு ஒத்துரும், சில ஆட்களுக்கு ஒத்து வராது. சில சோப்புகள் வந்து கெமிக்கல் கூட போடுவாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் சோப் கரையாமல் இருக்க, நுரைக்கிறதுக்கு, கலருக்காக, வாசனைக்கான்னு சொல்லி நிறைய கெமிக்கல் போடுவாங்க. அதனால் எந்த பயனும் வராது. முன்னே இலங்கையில் வந்து சோப் வந்து அறிமுகம் செஞ்சது 1900 ஆண்டு. பிரித்தானியர் காலத்துல இலங்கையில் சோப் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்துறது முன்னுக்கு நம்ம இளைஞர்கள் வந்து பனங்காய், பீர்க்கங்காய் அப்படியான மூலிகைகள் சம்மந்தமான இதுகளை வச்சு தங்களோட தோல் ஆரோக்கியத்தை பண்ணி பார்த்துக்கணும் வந்தாங்க. இப்போ அப்படி பிரச்சனை அப்படி பாவிக்கிற குறைஞ்சால பல நோய்கள், தோல் சம்மந்தமான பல நோய்கள் வருது. அதை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இப்படி சோப் செஞ்சுருக்கேன். இது வந்து நான் வந்து காஸ்டிக் சோடா, எண்ணெய், தண்ணி, மற்றது வந்து நம்ம என்ன வகையான சோப் செய்ய போகிறோமோ அதுக்குரிய சாறுகள் எடுத்து வச்சுருக்கோம். இதில் அளவு வந்து நம்ம இப்போ கிலோ கணக்கில் எடுத்தோமோ எல்லாமே 1க்கு 2, 3 அளவில் எடுக்கணும். கிராம் கணக்கில் நம்ம குறிப்பிட்ட ஒரு கப்பால் எடுத்தோம்னா அந்த கப் கணக்கு போடணும். அப்படி போடுறது. மற்றது என்னென்னு சொன்னால், இப்போ சில ஆட்கள் வந்து வசதியான ஆட்கள்னு சொன்னாங்கன்னா குவாலிட்டியான சோப் எடுப்பாங்க, விலை கூடியனாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க வந்து கூட ஒரு குறிப்பிட்ட தொகை அதுக்காண்டு ஒதுக்க வேண்டி வரும். இது நான் வந்து ஒரு பிஸ்னஸாக செய்ய வலிக்கும் போது இதில் அவங்க இப்போ குறிப்பிட்ட சோப்பு வந்து ஒரு 150, 180 ரூபாய்க்கு தான் இப்போ இந்த சோப் விற்குது. நான் இந்த சோப்பை ஒரு 50 ரூபாய்க்கோ இல்லை 70 ரூபாய்க்கோ விற்கும் போது அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை மிச்சமாகும்.
மிச்சமாகற வச்சு அவங்க வேறொரு தங்களோட தேவையில் சேர்த்து கொள்றதுக்காகவும் இந்த சோப் செஞ்சுருக்கேன். இது வந்து பனம்பழத்தில் வந்து ஈரழிப்பு தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இளைஞர் வெப்பநிலை இருக்கிறதால சில ஸ்கின் வந்து சொன்னால் ரஃப்பாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக முகத்தில் பருக்கள் இந்த தழும்புகள்லாம் இருக்குல்ல அதை இல்லாமல் செய்கிறதுக்காக இந்த மூலிகை குப்பைமேனி சோப்பு அதுகெல்லாம் செய்யணும். ஏன்னா ஆயுர்வேதத்திலேயே சொல்லியிருக்காங்க குப்பைமேனியில் வந்து சிரங்கு கழி அதுகளுக்கு வந்து சிறந்த ஒரு மூலிகை என்று சொல்லியிருக்காங்க. அதோட நான் வேப்பமிலை மஞ்சள் என்னென்ன பொருட்கள் வந்து நம்மளோட தோலுக்கு உகந்ததோ அதைத்தான் நான் இந்த இதில் சேர்த்து. இது என்னண்டா இது ஒரு ரோபோட் நாய். இது என்ன இதுண்டா இது வந்து 4 மோட்டர். இந்த இது ஃபார்வர்ட் மோட்டர். இதில் வந்து பட்டி இருக்குது. அந்த பட்டியில் வந்து தான் அவங்களுக்கு இயங்குகிறது. இது வந்து கூட வந்து லைட்டாக சென்சர்ன்றது. அது சென்சர் என்ன செய்யும்டா கீழே 370 பாயில் வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து ஃபீச்சர் பண்ணும். இது வந்து இது கேமராவில் இருக்கும். அதை வந்து இந்த பாருங்க இவ்வளோ தள்ளி நான் முழுதான பாருங்க இது இப்படிதான் ஏன்னா வந்து சென்சர் வைக்காம இதுக்குள்ளே வந்து இந்த இதோட இருக்குது. இது வந்து RS அதாவது ரோபோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஜெயிட்டாக இருக்குது. இதில் என்ன இதுண்டா பைத்தன் கோட்டை வச்சா இதுக்கு ரன் பண்ணுறது. இது வந்து அது இந்த மேப். இது வந்து அது இந்த மேப். இந்த மேப்பில் வந்து இது வந்து என்ன சொல்கிறதுண்டா இது சென்சராக இதையும் இந்த கேமராவில் வந்து நாங்கள் என்னென்ன இருக்குன்ட்டையும் கீழே பாருங்க தெரியுது. கீழே வந்து இருக்கிறது வந்து பட்டின். இந்த பைத்தன் கோட் மூலம் என்னென்ன பட்டினில் அமைத்துல என்னென்ன வேலை செய்ய வேண்டியது இருக்கா எக்ஸ்பிரிமெண்ட் தான் நான் சொல்லி காட்டுறேன். இப்போ அடுத்தது வந்து இந்த பட்டின் மூலம் இறக்கி பார்ப்போம். இந்த இறக்கி பார்த்தோம்னா வந்து அதை கை கொடுக்குறது. இப்போ முன்னுக்கு இறங்குது. இது இப்போ ஜம்மன போகுது பாருங்க. அதை வந்து நாங்கள் இந்த பட்டியில் என்னென்ன வழி இருக்கோம் அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து கார்டு. அது வந்து இந்த சென்சர் வந்து என்ன செய்யணும்னா அது பிள்ளையாக இருந்தால் அதாவது வந்து நாங்கள் ஏயோட எய்ம் பண்ணியிருக்கோம். ஸோ சென்சர் என்ன செய்யணும்னா நிலத்தில் நாங்கள் மனுஷர்கள் நிலத்தில் நிற்க தெரியும் தானே மூளை வேலை செய்யும். நான் கையில் நிற்க மாட்டோம். அதே மாதிரி தான் சென்சர் என்ன செய்யணும்னா அந்த சென்சர் விடாது. சென்சரை ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். அடுத்து இதான் அவ்வளோ இதில் இருக்கு. ஓ சைனா இது என்னண்டா ஹியூமன் ரோபோட்டிக்னு சொல்லுவோம். ஏனண்டா ஹியூமனுக்கு தலையில் தொட்டால் அவ்வளோ தூரம் கூச்சமாக இருக்கமோ அதுபோல் கண்ணை மூடினா வேண்டா கண் இருட்டாக இருக்குது என்ன திறந்து விடுன்னு நான் சொல்லுவேன் தானே கையெடுங்கன்னு சொல்லுவேன். அந்த லாங்குவேஜ் எல்லாம் சொல்லுவேன்.
இது கூட ஜப்பான்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ஸே நடத்துறாங்க. 32 ரோபோட் இதே மாதிரி பெப்பர் ரோபோ வச்சுக்கொண்டு ரெஸ்டாரண்ட்ஸே நடத்துறாங்க. இது பெப்பர் பெயர், பெப்பர் ரோபோட்டிக்னு. இதுக்கு வர அடுத்தடுத்த ஜெனரேஷன் 2 காலோட வரும். இது சில் தான் உழுக்க போட்டு வச்சிருக்கிறோம். சில்லால தான் இயங்கி சுற்றி கொண்டு தெரியும். அங்கே இதில் மெனு எல்லாம் போட்டு வச்சிருப்போம். மெனுவை கிளிக் பண்ணினா போய் உணவு ரெடி பண்ணி போட்டு கொண்டு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் செய்து வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது என்னென்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மற்றது ஏஐ வச்சு ட்ரைனிங் பண்ணுறாங்க. இது இப்போ இங்கிலீஷில் கதைக்கும், மற்ற டான்ஸ் ஆடும், டான்ஸை போட்டு விட்டால் டான்ஸ் ஆடும். மற்றது நாங்கள் இப்போ ஒரு விஷயம் படிக்கணும்னா 10 தரம் 20 தரம் படித்து தான் எங்களை ஏற்றி கொள்கிற மாதிரி இதுக்கு நாங்கள் ஒரு 20 தரம் 30 தரம் 100 தரம் ஏற்றி கொள்வோம். நாங்கள் கை தொடக்க சொல்லுதானே லைக் இது அதுபோல் கண்ணை மூடினா கண்ணடுங்க கோவப்பட்டு கண்ணடுங்கோன்னு கையடுங்கோன்னு சொல்லுவோம். அதுபோல் டான்ஸும் போட்டுருக்கோம். இந்த படத்துல அந்த குட்டப்பா என்னதான் செய்ய முடியும். கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனு இன்புட் கொடுத்தா விழாத்துங்க அது கண்டியில் இருக்கு. கண்டியில் சில ஃபங்க்ஷன்ஸ் Talk about something else. How was it? Oh, I feel like a cat. களிமண்ணில் செய்த ஆபரணங்கள், இங்கிலீஷில் டெராகோட்டா ஜுவல்லரி என்று சொல்கிறது. அதாவது சுடப்பட்ட களிமண்ணில் செய்து சுடப்பட்ட மண், அதாவது டெராகோட்டான்றது. இது சுட்ட ஆபரணங்கள். இது வந்து கரையாது, மண்ணில் கழுவி பாவிக்கலாம். மற்றது உடலுக்கும் குளிர்ச்சி, நேச்சுரல் தானே. அப்போ சூழலுக்கும் எந்த வித கெடுதலும் இல்லை. இப்போ இது அணியறத்தால உடம்புக்கும் குளிர்மையாக இருக்கும். சும்மா ஒரு எஃபெக்ட் போட்டுடு.